திருக்குறள் பற்றிய ஸ்டேட்மெண்ட் கேள்வி 2024 டிஎன்பிஎஸ்சி கேள்வி. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த 4 அதிகாரமும் பாயிரம் என அழைக்கப்படும். திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுளுங்கிற சொல் 3 குறளில் வருதுன்னும், வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன்கிற சொல் வரலை. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறன்னு சொல்கிறாரு. மொதல் 4 அதிகாரத்தை படிச்சிருக்கியா, ஒழுங்காக படிச்சிருக்கியா, அப்போ தான் உனக்கு ஒரு மார்க்குன்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது, அறம், பொருள், இன்பம், இந்த பால் இதில் எத்தனை அதிகாரம் இருக்குது, எந்த இயலில் இருக்குது அப்படின்னு 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் கொடுத்துருக்கு, படிச்சுக்கோங்க. பாயிரவியலில் 4 அதிகாரம் இருக்குது. இந்த 4 அதிகாரங்களை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது 3 அதிகாரம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. அடுத்து அரண் வலியுறுத்தல் 3rd டேர்மில் இருக்குது. இதை படித்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் 2 மட்டும்தான் தவறு. ஓகேவா? கடவுளுங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் இறைவன்கிற வார்த்தை வருது. எத்தனை தடவை வருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.